நான் உங்கள் தாவீது ராஜா. பெதஸ்தா பெத்தேல் சபையின் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன். கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்ட். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை எஸ்ரா எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். அவருடைய ஜனங்கள் எல்லோரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோடே அவனுடைய தேவன் இருப்பாராக. அவன் யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவான். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனம், இந்த கால வேளை தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருவதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து தொடர்ந்து உங்களை நடத்துவார். வருடத்தின் கடைசியை நோக்கி நாம் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஏறக்குறைய டிசம்பர் மாதத்தின் மைய பகுதியை நாம் அடைந்து விட்டோம். இம்மட்டும் காத்த இம்மானுவேலன் ஆகிய நம்முடைய தெய்வம் இனிமேலும் நம்மையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காத்து நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆகையால் நாம் பயப்படாமல் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை சார்ந்து நாம் முன்னோக்கி கடந்து போக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு கருவி செய்யட்டும் என்று சொல்லி, உங்களை பலப்படுத்தட்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார். நாளில் நாம் வாசிக்க கேட்ட அவ்வார்த்தை, உங்களில் ஒருவன் எவன் ஒருவன் தேவனுடையவனாய் இருக்கிறானோ. திரளான ஜனங்கள் இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு இருந்த போது திரளான எண்ணிக்கை கடங்காதவர்களாய் மணலத்தனையாய் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவர்களை பெருக பண்ணினார். சொற்ப ஜனமாய் இருந்தார்கள் என்று நம் எபிரேயர்ல வாசிக்க முடியும். எண்ணிக்கைக்குள்ளானவர்கள் ஏறக்குறைய 70 பேர் அங்கே பிரயாணம் பண்ணினார்கள். எகிப்துல அவர்கள் தஞ்சம் அடைந்தார்கள். பஞ்ச காலத்துல கர்த்தர் யோசேப்புக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்ததான வெளிப்பாட்டை கர்த்தர் நிறைவேற்றினார். அங்கே அந்த 70 பேர் மோசேயின் காலத்திலே 5 லட்சம் புருஷர்கள் வெளியேறினார்கள். ஏறக்குறைய 25 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஜனங்கள் அங்கே இருந்திருப்பார்கள். கேட்கிறதான நாம் இந்த வார்த்தை என்னவென்று நாம் யோசிக்க கூடும். இங்கே தெளிவாய் இருக்கிறது. அவனுடைய தேவன் இருப்பார். அவனோட யாரோட? யார் உங்களில் ஒருவன் தேவனுடையவனாய் இருக்கிறானோ. அதுதான் நான் இஸ்ரவேல் ஜனங்களை சொன்னேன். அவ்வளவு திரளான ஜனங்கள் புருஷர்கள் இருந்த போதிலும் தேவனுடையவன் மோசேயாய் இருந்தார். தேவன் நியமித்த மனிதன், தேவனுக்கு ஏற்ற மனிதன். அப்படி நாமும் காணப்பட இந்த வருடத்தின் கடைசியில நாம் முயற்சிக்கிறவர்களாய் பிரயாசப்படுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம். அழியாத ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பூமியின் வாழ்வு நாம் மாத்திரம் அல்ல, இந்த பூமியில் வாழ்கின்ற எல்லா ஜீவன்களுக்கும் பிறப்பானால் இறப்பை தேவன் நியமித்திருக்கிறார். தானியேல் 6ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை வாசித்து நான் தொடர விரும்புகிறேன். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். முடிவில்லாத தேவன்க. இந்த பூமி சிருஷ்டிக்கப்படும் முன் இருந்த தெய்வம் 10 லட்சம் புருஷர்கள் இருந்த போதிலும் அவருடையவன், அவருக்கானவன் ஒருவன் மாத்திரமே. அப்படிப்பட்ட தெய்வ பிள்ளையாய் நாம் காணப்பட இந்த நாளில் நீங்கள் இருக்கிற சபைக்கு, உங்க குடும்பத்துக்கு, உங்களை சுற்றி இருக்கிறதான ஜனத்திற்கு, தெய்வனை அறியாதவர்களுக்கு, உங்க கிராமத்திற்கு, உங்க பட்டணத்துக்கு நீங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டவர்களாய், தேவனுடையவர்களாய், அதற்கு ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒவ்வொருவருக்கும் தெய்வம் கொடுத்ததான கட்டளை ஊழியக்காரன். சபையை உங்களை மேய்க்கிறவர், உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுகிறதான வேலை, உங்களுக்காய் பிதாவின் சமூகத்தில் பரிந்து பேசுகிற வேளை உங்களுக்கு நன்மை உண்டாக. அதுபோல் நீங்கள் மற்ற ஜனத்தை கிறிஸ்துவின் அன்பிலே நடத்ததான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இப்படிப்பட்டவன் எவனோ அவனோடு கூட அவனுடைய தேவன் இருப்பார். உங்களை அழைத்த தேவன் உங்களோடு கூட இருப்பார். பேதுருவையும் மற்ற சீஷர்கள், அவர் பின்பே வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் கவனித்து பாருங்க. தோமா
தொட்டு பார்ப்பேன் என்று சொல்லி தொட்டு அதை விசுவாசித்தார் இந்த இந்திய தேசத்திற்கு வந்து நமக்கு இந்த சுவிசேஷத்தை கொண்டு வந்து சேர்த்த தேவதாசனுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சந்தேகம் உடையவனாய் இருந்தாலும் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த மனிதனாய் தேசம் விட்டு தேசம் வந்து பல பாடுகள் உபத்திரவங்கள் இங்கே கொலை செய்யப்பட்டார். தோமாவின் ரத்தம் இந்தியாவிலே சிந்தப்பட்டு இருக்கிறது. சென்னையிலே அதற்கான அடையாளங்களும் உண்டு. பிள்ளையே, இப்படிப்பட்டதான பரிசுத்தவான்கள் எல்லாம் நமக்காய் ஜீவன் கொடுத்து நம்மை இந்த கிறிஸ்தவ வாழ்விலே நிலைப்படுத்தி இருக்கிறார்கள். இது ஏதோ ஒரு மரணம் முடிந்த பின்பு எல்லாம் முடிந்தது அல்ல. கிறிஸ்தவத்திலே மரணத்துக்கு பின்புதான் நம்முடைய அடுத்த யுகம் துவங்குகிறது. இது சாதாரண பாடு நிறைந்த போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. இதுக்கே நாம் இவ்வளவு கவலைப்படுகிறோம். தேவன் இந்த அழிந்து போகிறதற்காக அல்ல, நம்மை அழியாததற்காக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். காண்கிறவைகள் அல்ல, காணாதவைகள் நித்தியமானவைகள் என்று நாம் எபிரேயர்ல வாசிக்கிறோம். இந்த தேவனுடைய ராஜ்யம் யுகாயுகங்களுக்கு அழியாத தெய்வனாய் இருக்கிறபடினால அப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுவார்கள் என்று சொன்னார். கோரேசை போல நமக்கு உதவி செய்ய கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டு இருக்கிறார். அவன் பொன்னியும் பொருளையும் கொடுத்து அவர்களை பலப்படுத்தினான். கட்டுமான வேலைகளை இன்று தேவனுடைய ஆலயம் நாம் ஒவ்வொருவரும் உங்களை சுற்றி இருக்கிறதான ஜனங்கள் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் பரலோகம் கிறிஸ்துவை உங்களுக்கு தானமாய் கொடுத்தது போல, அதுபோல் நீங்கள் இந்த கிறிஸ்துவின் ரட்சிப்பை அவருடைய இரத்த சிந்துதலில் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை மற்றவர்களுக்கு பகிருங்க. ஏதாகிலும் ஒரு கிஃப்டை கொடுத்து அதோடு கூட இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்கள் பாவத்திற்காய் மரித்தார் என்று மற்றவர்களை உற்சாகப்படுத்துங்க. அவர்களுக்கு தெளிவை கொடுங்க, அவர்களுக்கு சொல்லுங்க. அவர்களுக்காய் கூடுமானால் தைரியமாய் ஜெபிங்க. உங்க ஜெபத்திற்கு அவர்கள் வாழ்விலே கர்த்தர் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த அவர் போதுமானவர். ஜெபித்து பாருங்க, மற்றவர்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லி பாருங்க. அப்பதான் நம்முடைய வாழ்விலே இயேசு நமக்குள் இருக்கிற அந்த மெய் சந்தோஷத்தை நாம் நித்தியமாய் அனுபவிக்க முடியும். பணம் தான் நம்முடைய சந்தோஷம் அல்ல, ஏதோ ஒரு வீடு நம்முடைய சந்தோஷம் அல்ல, நல்ல கார் நம்முடைய சந்தோஷம் அல்ல. வேணா முயற்சித்து பாருங்க. உங்களுக்கு தேவையான அந்த பணத்தை சேகரித்துட்டு அது முன்னாடி உட்கார்ந்துட்டு, அப்பா எனக்கு இவ்வளவு பணம் வந்தாச்சு, எப்படியோ சேர்த்துட்டேன், இனி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி பாருங்களேன். ஒரு 10 நாள் கழிச்சு திரும்பி இந்த பணத்தை குறித்ததான கவலை தானா உங்களுக்கு வரும். திரும்பி இதை விட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஆசை நமக்குள்ள இருந்து அது தோன்றி கொண்டே இருக்கும். ஏனெனில் இந்த மனிதன் மண்ணில் இருந்து வந்தபடினால் அவனுடைய பாவங்கள் யாவும் இந்த மண்ணை டிபெண்ட் பண்ணிய இந்த மண்ணுக்கானதிலேயே அதிக ஆசை கொள்ளுகிறது. ஆகையால் தேவன் இதற்கு அப்பாற்பட்டு எவன் ஒருவன் அவனுடையவனாய் தம் ஜனத்துக்குள் இருக்கிறானோ அவனை தலைமைத்துவத்துக்கானவனாய் ராஜ்யத்தை கட்டுகிற பிரதானமான வேலையை கர்த்தர் அவன் கரத்துல கொடுத்து நம்மை அனுப்பி இருக்கிறார். தோமாவை அனுப்பினது போல, பேதுருவை அனுப்பினது போல அவர்கள் எல்லாம் ஒன்றுமில்லை, ஆனால் தேவ பலத்துல தைரியமாய் பிரசங்கித்தார்கள். ஆதலால் தான் இந்த சுவிசேஷம் இன்று வரை அழியாததாய் மறக்கப்படாத உண்மையாய் நிலைத்திருக்கிறது. இந்த தேவன் இந்த வாரத்தின் முதல் நாளில் கடந்து வந்திருக்கிற உங்களுக்கு இந்த பூமியின் வாழ்வு போராட்டம் நிறைந்த வாழ்வானாலும் கர்த்தர் அந்த போராட்டத்தில் நின்று உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவர். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி உங்கள் ஆலயத்திற்கு அழைத்து போங்க. உங்கள் ஊழியரிடத்துல கொண்டு போய் அவர்களுக்காய் செபிங்க. இல்லை அவருடைய பேரை சொல்லி ஊழியக்காரரை செபிக்க சொல்லுங்க. நீங்க அவர்களுக்காக அவங்க வீட்டில் செபித்து இயேசுவின் அன்பை வெளிப்படுத்துங்க. இப்படி தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற குடும்பமாய் காணப்படுவீர்களானால் இந்த பூமியின் வாழ்வு உங்களுக்கு சுக வாழ்வாய் இருக்கும். எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு தேவையானதை எல்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி உங்களை ஆசிர்வதித்து உங்களை நடத்த அவர் போதுமானவர். இந்த திங்கட்கிழமை காலை நிச்சயம் கர்த்தர் உங்களை நடத்துவார். நேற்று தினத்திலே ஆராதனை எங்களுக்கு மிக ஆசீர்வாதமாயிருந்தது. என்னுடைய தகப்பன் இங்கே தான் இருக்கிறார். நேற்று அவர்களை கொண்டு கர்த்தர் சபையை உற்சாகப்படுத்தினார். அதுபோல உங்கள் ஆராதனையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்படி தொடர்ந்து சபையோடும் தெய்வனோடும் ஐக்கியப்பட்டிருங்க. இவர்கள் அவருடையவர்களாய் காணப்படுவார்கள். எவன் ஒருவன் என்ற அந்த வார்த்தையின்படி கர்த்தருக்கானவர்களாய் நாம் இருப்போமானால் நாம் போகும் இடமெல்லாம் நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தை தான் அது.
1ஆம் அதிகாரத்துல யோசுவா எதற்கானவன் அல்ல, ஆனால் விடாமல் மோசே பின்பற்றினபடினாலே எவன் ஒருவன் அந்த வார்த்தையின்படி எதிர்பார்த்தல்ல, எதிர்பாராமல் நீ என்னை பின்பற்றி வந்தா நான் உனக்கு இதை செய்வேன்னு சொல்லி மோசே எங்கும் சொல்ல கர்த்தர் சொல்லுகிறார் மோசேனிடத்துல, மோசே உன் ஸ்தானத்தில் யோசுவாவை நீ அவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி. தெய்வம் இப்படிப்பட்ட தெய்வம். நீங்கள் அவருக்கு செய்கிற காரியம், தேவனை முன்வைத்து நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நிச்சயம் உங்கள் தேவன் உங்களுக்கு பலன் கொடுப்பார். நீங்க பயப்பட வேண்டாம். நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களோடு கூட வருகிறார். அவனுடைய தேவன் அவனோடு இருப்பார் என்ற வார்த்தையின்படி இந்த வாரத்தை துவங்குகிற இந்த வேலை நாட்களை, உங்கள் வியாபாரத்தை, உங்கள் படிப்பை துவங்குகிற இந்த நாள்ல கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். தைரியமாய் போய் வாங்க. உங்கள் காரியத்துல எல்லாம் கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். எஸ்ராவையும் நெகேமியாவையும் சபையும் பலப்படுத்தி ஆலயத்தை கட்ட அவர்களுக்கு எல்லா காரியத்தையும் அனுகூலப்படுத்தின தெய்வம், அதிகாரத்தை, ராஜ்யத்தை, ராஜாவை அவருக்கு அனுகூலப்படுத்தினவர். எத்தனையோ தடைகள், அதை நிறுத்த எத்தனையோ போராட்டங்கள் எழும்பின போதிலும் அவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஆலயத்தையும் அலங்கத்தையும் அவர்கள் கட்டி முடித்தார்கள். பெரிய தேவனுக்கு பெரிய வேலையை செய்தார்கள். அப்படி நீங்களும் செயல்படுங்க. நீங்கள் எங்கும் வெட்கப்படாதபடி எல்லா இடத்திலும் உங்களை சுற்றும் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி உங்கள் தலையை உயர்த்தி கனப்படுத்த அவர் போதுமான தெய்வமா இந்த கால ஓலை உங்களோடு கூட இருக்கிறார். தைரியமாய் போங்க. நானும் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் பிதாவே, இந்த கால ஓலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த திங்கட்கிழமை காலை உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நேற்று ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த திங்கட்கிழமை காலை உடைய பிள்ளைகள் வேலைக்காக, படிப்புக்காக, வியாபாரத்துக்காக தங்கள் வீட்டை விட்டு எதிர்பார்த்து போகும்போது போகிற காரியங்களை எல்லாம் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணும். இவர்கள் எதற்கெல்லாம் போகிறார்களோ, எதையெல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ, எதையெல்லாம் செய்ய திட்டமிடுகிறார்களோ அதற்கு தேவையான அனுகூலம், மனித தயவு, பணம், ஆண்டவரே உதவி யாவும் பரலோகத்தின் தேவனால் உடைய பிள்ளைகளுக்கு அருளப்படட்டும். நீர் ஒருவரே நித்தியமாய் ஆளுகிற தெய்வம். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் மாறாதவர். ஆண்டவரே பிள்ளைகளோடு நீர் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அவனுடைய தேவன் அவனோடு இருப்பார் என்ற வார்த்தை இந்த நாளில் போகிற இடங்களிலெல்லாம் உடைய பிள்ளைகள் வாழ்விலே அதை காண, அனுபவிக்க எல்லா தடைகளும் தேவன் எழுந்தருளே விலக பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபைக்கும் உடைய கரத்திலையும் நான் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஊழியக்காரனாய் நானும் உடைய நாமத்தினால் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. கனமும் துதியும் மக்க மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே, ஆமென், ஆமென். மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருகிறவரை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.